வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பும் மட்டன் வறுவல் இரண்டுமே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இப்போது மட்டன் நம்ம ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேங்க. அதனால் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா 3 தடவை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பட்டை 2 லவங்கம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுட்டு இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் அதில் போட்டுட்டு நல்லா சுருளை பச்சை வாசனை போக நல்லா கவிச்சி வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வெயிட் போட்டு 4 சவுண்டு வர வரைக்கும் குக்கரில் வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு 3 தக்காளி, ஒரு வெங்காயம், 1/4 கப் அளவு தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கசகசா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் நம்ம சோம்பு இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு தக்காளியோட தோல் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ குழம்பு இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மட்டனை நல்லா வெந்து நம்ம எடுத்து வச்சாச்சுங்க குக்கரில். இப்போ இது கொஞ்சமாக வறுவலுக்கும் குழம்புக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச அந்த விழுது தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வறுவலுக்கும் குழம்புக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு முதல்ல பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், மட்டன் மசாலா இருந்ததுன்னா அதை போட்டுக்கலாம், இல்லை கரம் மசாலா போட்டுக்கலாங்க. அது 1 ஸ்பூன். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூள் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இப்படி எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ப்ளெயின் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்தபடி இதில் ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் விழுது இதில் போட்டுடலாங்க. போட்டு இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நம்ம 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதை ஊற்றிடலாங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா பின்னாடி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம குழம்புக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீஸை இதில் தண்ணியோடு ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அதையும் இதில் போட்டுட்டு கலந்துட்டு இதுவும் கொதி வரட்டும், மூடி வச்சிடலாங்க.
இப்போ நம்ம வறுவலுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன், சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா டேஸ்டான மட்டன் குழம்பும் தயாராகிடுச்சு. இது நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ வறுவலுக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இது பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுடலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. அது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா மசிகிற வரைக்கும் இது போல் வதக்கிக்கலாம். நம்ம கறிக்கு வறுவலுக்கும் தனியாக எடுத்து வச்சுருந்த மட்டன் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இது போல் வதக்கிட்டு இதில் தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள், உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துடலாங்க. இதில் காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்றவாறு நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நடுவில் நம்ம அப்பப்போ கிளறிக்கலாங்க. நல்லா 10-15 நிமிஷம் வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா டேஸ்டான மேலே கொத்தமல்லி தழைகள் இருந்ததுன்னா கட் பண்ணி தூவலாம். டேஸ்டான மட்டன் வறுவலும் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த ருசியான மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.